ஹாப்பி மார்னிங். டுடே வந்து பன்னீர் யூஸ் பண்ணி ஒரு குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6 எக்கு, கொஞ்சம் ஆனியன், தேவையான அளவுக்கு கேரட்டு, கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் வந்து இங்கே பாண்டிச்சேரி சைடில் வந்து கிடைக்கும். 2 பிராண்டு, ஒன்று வந்து ஆவின், இன்னொன்று வந்து பாண்ட்லேட். ரெண்டுமே நல்லாவே இருக்கும். இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அந்த எக்கை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த எக்கில் எல்லாத்தையும் அந்த ஆனியன், கேரட், சில்லி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு குழி பணியார பேனை வச்சுட்டு அதில் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. ஸோ லைட்டாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு உங்கள் மெஷர்மெண்ட்டில் ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் இந்த பன்னீரை வச்சுக்கோங்க. மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கொரியண்டர் லீஃப் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.